பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நேற்று காலையில் 4 பேரில் துவங்கிய இந்த உயிரிழப்பானது தொடர்ந்து அதிகரித்து வந்தது. அதே போல பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையில் வந்து அந்த விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் வந்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது நம்ம பார்த்தோம். ஏறத்தாழ 94 பேர் வந்து இந்த சம்பவத்துல கள்ளக்குறிச்சி, சேலம், புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா 29 பேர் வந்து உயிரிழந்தாங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில அடுத்தடுத்து 4 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதன் காரணமாக இந்த உயிரிழப்பானது தற்போது 33ஆக உயர்ந்திருக்கிறது. 33 பேர் வந்து உயிரிழந்த நிலையில இந்த உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவல் தான் அதிர்ச்சியான தகவல். இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று காலைக்கு பிறகு வந்து இந்த சாராய சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு யாரும் மருத்துவமனைக்கு வரவில்லை என்பதுதான் ஒரு ஆறுதலான தகவல். அந்த 94 பேர் வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வந்து இதுவரையில் யாரும் வராததால இந்த உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து இதுக்கப்புறம் அதிக அளவுல போறதுக்கு